வணக்கம் நண்பர்களே. கடந்த ஒரு சில நாட்களாவே ஒரு ஸ்பெகுலேஷன், ஒரு ஹைப் இருந்துகிட்டு இருக்கு. இந்த டெஸ்லா நிறுவனத்தோட பிளான்ட் எந்த ஸ்டேட்ல வைக்க போறாங்க? உண்மையிலே டெஸ்லா இந்தியால முதலீடுகள் பண்ண போறாங்களா? அப்படின்ற நிறைய கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கான காரணம் என்னன்னா, நானே ஒரு சில வீடியோல சொல்லியிருந்தேன். எலன் மஸ்க் ரொம்ப தெளிவா இருக்காரு. இந்தியால எப்படி அவங்களோட முதலீடுகள் இருக்க போகுது, இதுக்கான வேகம் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனா திடீர்னு இந்தியாவுக்கு இந்த மாசம் வரதா அறிவிச்ச எலன் மஸ்க் திடீர்னு இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாரு. கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாம இந்த டேட்டை அப்படியே கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு சொல்லப்படுது. என்னைக்கு அப்படின்னு டேட் அறிவிக்காம கொஞ்சம் தாமதமா இந்த ட்ரிப்பை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஒரு காரணம் அப்படின்னும் போது நிறைய பேர் ஒருவேளை டேட்ஸ் கிளாஷாக இருக்கும் அப்படி இப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் திடுதிருப்புன்னு இப்போ சர்ப்ரைஸாக இந்த கேன்சல் பண்ண உடனே இதே மாதம் சைனாவுக்கு போயிருக்காரு. சைனாவை போய் சைனீஸ் பிரீமியரை சந்திச்சு பேசியிருக்காரு. அவரே புகைப்படம் இந்த எக்ஸ் வலைத்தளங்களில் போட்டிருந்தாரு. ஸோ இந்த ஒரு நடவடிக்கை தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய லெவலில் ஒரு கேள்வியில தொடங்கிடுச்சு. ஒரு சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. என்னையா இந்தியாவில் அவர் முதலீடுகள் பண்ண போறாருன்னு நினச்சா இப்போ திடீர்னு சீனாவை பார்க்க போயிட்டாரு. இந்தியாவை கைவிட்டுட்டாரா? இல்லை இந்தியாவில் முதலீடுகள் பண்ணுறதுக்கான தாமதங்கள் ஏற்பட்டுருச்சா? இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் எழ தொடங்கிச்சு. நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கூட இதை கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு விட தேடும் போது நம்ம ஒரு சில செய்திகள் பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தாலும் பிரதமர் மோடி அவர்களோட அப்பாயின்மெண்ட் ஃபுல்லா இருக்கு. ஸோ அவர் வேற கேம்பெயின்ல பிஸியா இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் வேற எந்த ஒரு கையெழுத்தோ இல்லை டீலோ போடவும் முடியாது. ஸோ இதனால இந்த மாதம் இந்த ட்ரிப்பை இந்தியாவுக்கு போகிறத கேன்சல் பண்ணிட்டு நம்ம இந்த ரிசல்ட் வந்த பிறகு நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சைனாவுக்கு போயிருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, டெஸ்லா அவங்களோட கார் அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தாலும் சைனாவில் டெஸ்லாவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்கு. ஸோ இந்த ஒரு மார்க்கெட் ஷேரை பயன்படுத்தி இந்த ஆட்டோ பைலட் மோடை அங்கே அப்ரூவல் வாங்குறதுக்காக இவர் அங்கே போயிருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இந்த ஆட்டோ பைலட் மோடு ஒருவேளை அப்ரூவ் பண்ணிட்டாங்க சீனா அப்படின்னா அது அவங்களுக்கு சாதகமாகிடும். இன்னும் சேல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக பார்க்குறாங்க சீனா டெஸ்லாவை ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்டாக. ஆனால் இதே மாதிரி காப்பி அடித்து அவங்களோட உள்நாட்டு நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் அவங்களுக்குள்ளேயே போட்டியாக உருவாக்கிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அவர் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்றதா நமக்கு தெரியுது. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணணும் நினச்சேன். இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் இருக்கார் பார்த்தீங்களா, எரிக் கார்சிட்டி. ஸோ இவர் சமீபத்தில் குறிப்பாக ரொம்ப ஆக்டிவாக பலவிதமான என்கேஜ்மெண்ட்டில் இருப்பார். நிறைய மீட்டிங்ஸில் கலந்துப்பார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுகளை இன்னும் நெருக்கமாக கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காரு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வரிசையில் இப்போ சமீபத்தில் ஏஎஸ் சமிட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்பீச்சில் கொஞ்சம் காமெடியாக அவர் பேசியிருக்காரு. அந்த கிளிப்பு இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது மாடர்ன் டேஸில் இப்போ ஒரு சிஇஓ அமெரிக்க நிறுவனங்களோட சிஇஓ பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் இல்லாமல் இருக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அதாவது பழைய நகைச்சுவை, அதாவது ஓல்டு ஜோக் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன்ஸால் அமெரிக்க நிறுவனத்துக்கு போய் சிஇஓ ஆக முடியுமா அப்படின்றது பழைய காமெடி. ஆனால் இப்போ கரண்ட் ஜோக் பார்த்தீங்கன்னா, அதாவது அமெரிக்க நிறுவனங்கள் சிஇஓ இந்தியா இல்லாமல் வேற ஒருத்தர் இருந்தால் தான் அது ஆச்சரியமாக பார்க்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ இது சர்க்காசமாக சொன்னாரா இல்லாட்டி உண்மையிலே நகைச்சுவையாக சொன்னாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், கிட்டத்தட்ட ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் கிட்டத்தட்ட 10 சிஇஓஸ், 10 டாப் 10 கம்பெனிஸோட சிஇஓஸ் அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் தான், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் அங்கே சிஇஓஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக அமெரிக்காவே புரிஞ்சிருப்பாங்க. இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களும் பார்த்துருக்கோம். ஆனால் இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்க போகுது, இந்தியாவில் இந்த மாதிரியான டேலண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்திய நிறுவனங்கள் இன்னும் பெருசாகலாம் அப்படின்ற கேள்விகளும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு கூடுதலாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதாங்க. பாகிஸ்தானோட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர் பதவி ஏற்றதுலேருந்து ஏதாவது ஒரு மாற்றம் பொருளாதார ரீதியாக கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சிகளில் இருக்கார். அது நம்மளால்
பார்க்க முடியுது. ஏன்னா இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் சமீபத்தில் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் வந்து நடத்தியிருக்காரு. அவங்க நாட்டோட முக்கியமான பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாத்தையுமே வர வச்சு, அது முக்கியமான டெலிகேட்ஸு, ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம மேற்கொள்ளலாம், எப்படி நம்ம வந்து பொருளாதாரத்தை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்களில் பேசியிருக்காரு. இதில் வந்து அவர் நிறைய அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதுவும் பிஸ்னஸ் டெலிகேட்ஸ் எல்லாருமே வந்து முக்கியமான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அவரும் வந்து நிறைய கவலை வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஸோ முக்கியமாக பாகிஸ்தானில் வந்து இப்போ எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்த இப்போ இருக்கிற பங்களாதேஷ் வந்து எப்படி வந்து மாறி இருக்காங்க பாருங்க, எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை வந்து சந்திச்சிருக்காங்க. இது வந்து எனக்கு உண்மையிலே வெக்கமா இருக்கு, ஐ எம் அஷேம்டு அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் டெலிகேட்ஸ் முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்து என்ன வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு முயற்சிகள் மேற்கொள்றீங்க, அது எங்களால் பார்க்க முடியுது, ஆனால் இந்த முயற்சிகள் வந்து பலனளிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்தியாவோட ஒன்றிணைஞ்சு இந்த வர்த்தகத்தை வந்து தொடங்குற வேலைகளை பாருங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவர் என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நீங்கள் எல்லா நாடுகளோட கொஞ்சம் நெருக்கமாக போகணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் பொருளாதார ரீதியாக எல்லா ஹேண்ட்ஷேக்ஸுமே உங்களால் பண்ண முடியுது, ஆனால் இந்தியா பக்கமும் உங்கள் ஹேண்ட்ஷேக்ஸை வந்து பண்ண தொடங்குங்க அப்படின்னு இப்போ இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தங்கள், ஒரு ப்ரெஷர் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ தொடர்ந்து இந்த அரசியல் ரீதியாக உள்நாட்டு பிரச்சனைகள், இம்ரான்கான் பிரச்சனைகளை ஒரு பக்கம் தீர்வு பாருங்க, மற்ற பிரச்சனைகளும் வந்து உள்நாட்டு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அந்த பயங்கரவாத சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வு பார்க்கணும். ஸோ இந்தியாவுடனும் நம்ம வர்த்தகத்தை வந்து தொடங்கணும். ஏன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் வர்த்தகம் வந்து அவங்க இரு நாடுகளிடையே வந்து நிறுத்தப்படலை. ஸோ இப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருந்துட்டு போட்டுமே, இதனால வர்த்தகம் வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ஸோ உண்மையாலே பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே பொருளாதார தடைகள் போட்டது, அது ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து எதிர்ப்புகளை காட்டணுன்ற விஷயங்கள் காமிச்சது வந்து மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் ஆயிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆதாரம் நமக்கு இந்த மீட்டிங்கே காட்டுதுங்க. ஏன்னா தொடர்ந்து பாகிஸ்தானில் இருக்க எல்லாருமே, முக்கியமான பொருளாதார வல்லுநர் சொல்கிறவங்க எல்லாருமே இதே கருத்துக்கள் தான் தெரிவிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் வந்து இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஒரு பேர்டனாக இருந்தாங்க, இன்னைக்கு பாருங்க ட்ரிமெண்டஸான ஒரு குரோத்தை வந்து பார்த்துருக்காங்கன்னு அவர் வாயால் சொல்கிறாரு. வெக்கப்படுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருன்னா, ஒரு நாட்டோட தலைவர் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள், ஒரு பின்னடைவை வந்து சந்திச்சிருக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. இருந்தாலும் நான் இந்த பங்களாதேஷை பற்றி நம்ம சொல்லிட்டோம். பங்களாதேஷ் வளர்ச்சி எந்த அளவுக்கு பார்த்ததோ, ஒருவேளை ஃப்யூச்சரில் ஆட்சி மாறிடுச்சுன்னா நிறைய காட்சிகளும் மாறலாம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவுகளில். ஸோ அது செப்பரேட் ஸ்டோரி. இருந்தாலும் பாகிஸ்தானை பொறுத்தளவு இப்போ சமீபத்தில் அவங்க தொடர்ந்து பொருளாதார ரீதியான மாற்றங்கள் கொண்டு வரணுன்ற முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. ஆனால் இந்தியாவோட எப்படி பேச்சுவார்த்தைகளை தொடங்க போகிறாங்க அப்படின்ற கேள்விகள் தான் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் வந்து மால்தீவ்ஸு இந்த புதிய பிரதமராக திருப்பியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க இந்த முகமது முர்சி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து முக்கியமான இந்தியாவோட மசாலா நிறுவனங்கள் 2 நிறுவனங்களை வந்து மால்தீவ்ஸில் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடைகள் போட்டிருக்காங்க, எவரெஸ்ட்டும் MDHம். ஏன்னா சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சிகள் நடந்தது அடிப்படையில் ஹாங்காங்கும் சிங்கப்பூரும் இதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது, அதன் மூலமாக கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த நிறுவனங்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான எல்லா விதமான டெஸ்டிங்க்கான ஒத்துழைப்பும் நாங்கள் கொடுக்க தயார், ப்ரூவ் பண்ணுறதா இருந்தால் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எவரெஸ்ட்ன்றது மசாலாவில் ஒரு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஸோ இந்த 2 நிறுவனங்கள் மேலே போட்டிருக்க இந்த தடை தொடர்ந்து யூரோப்பும் தடை போடுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இருக்காங்க. இருந்தாலும் மால்தீவ்ஸில் இதை விட இன்னும் ஒரு அதிர்ச்சியான சம்பவங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே ஒரு சில நாட்கள்லேயே வந்து
திருப்பியும் சைனாவோட இந்த ஸ்பைஸ் ஷிப் வந்து யூட்டன் அடித்து மால்தீவ்ஸ்க்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் சைனாவுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. அதை நம்ம மறுப்பு தெரிவிக்க முடியாது. எப்படி இந்தியா சமாளிக்கிறாங்க கவுண்டர் பேலன்ஸுக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்தியர்களோட வரவு வந்து கிட்டத்தட்ட 38% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்தியாவில் ஒவ்வொரு பகுதிகளில் எலெக்ஷனில் முடிஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க எல்லாருமே எல்லா கேம்பெயினில் கலந்துக்கிட்டவங்க எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து வெக்கேஷனுக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் சிஎம் ஸ்டாலின் அவர்களும் வந்து மால்தீவ்ஸ்க்கு புக் பண்ணியிருக்காரு, மால்தீவ்ஸ்க்கு போயிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டு இருந்தது. ஆனால் இப்போ அது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு இன்னொரு ரிப்போர்ட்ஸ் வருது. இல்லை அவர் வந்து கொடைக்கானலுக்கு தான் போகிறாரு, மால்தீவ்ஸ்க்கு போகல அப்படின்ற விஷயங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த பாய்காட் மால்தீவ்ஸ் அப்படின்றது பெருசாக இருக்குது. இதுவும் இப்போ அரசியலாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலைகளில் இதையும் கண்காணிப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் கூட இப்போ பார்த்துருக்கலாம். ஆனாலும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து இப்போ மால்தீவ்ஸ் வந்து இழுக்கிறாங்க. ஸோ அதாவது கொஞ்சமாவது டூரிஸ்ட்டை வந்து கொஞ்சம் அவங்க பக்கம் ஈர்க்கிற மாதிரியான விஷயங்களுக்காக நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து ஃப்ரீயாக வர வச்சு இந்த மாதிரியான ஒரு கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒத்துழைக்கக்கூடாது, அரசாங்கமே நேரடியாக இதுக்கான ஏதாவது ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படின்றது என்னோட கருத்து. இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி இதான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.